நான் கேள்விப்பட்டேன் உங்களை இன்வெஸ்டிகேஷன் டீம் 5 கூப்பிடுவாங்களா? வைல்ட் ட்ராப்பிங், ஷேடோயிங் அண்ட் ஈவன் அண்டர்கவர் ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் என்ன சட்டத்தோட பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை. பப்ளிக் அத்தாரிட்டிலேருந்து எல்லாருக்கும் கிளியராக ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் டீமுக்கு ஒரு ரூல்ஸும் இல்லை, ஒரு லிமிட்டும் இல்லை. நீங்கள் யாரையும் சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அது யாரா வேணா இருக்கலாம், கார்பரேட் ஷாவா இருக்கலாம், இல்லை வேற யாரா வேணா இருக்கலாம். எஸ் சார். ஹித்தானி பாக், இது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும். போலீஸ் கிட்ட கேள்வி கேட்கறது கொஞ்சம் சரியில்லை. எனக்கு முன்னாடியே தெரியும் கேப்டன் சாங்கோ அவரோட டீமும் போலீஸ்க்கு எதிராக வேலை பார்க்குறாங்கன்னு. அவங்க சீக்கிரமா பதில் கேளுங்க பாக் வெங்கியோ, நான் இந்த கேஸ்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலையே. எல்லா எவிடன்ஸையும் பார்த்துட்டு நான் மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணுவேன். நீ எதுக்கு ஜாங்க விட்டுட்டு என்கிட்ட வந்து எதுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு அனுப்பின எவிடன்ஸ் அது கம்மியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நான் வேணா ட்ரை பண்ணுறேன் நிறைய எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ப்ராசஸர் ரிசல்ட் மாதிரி தேவையான விஷயம்தான். நான் மிஸ்டர் ஜாங்க என்னோட ஸ்டைலில் நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, டேக் கேர். யான் சார், உன் டிராயிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. யாரை பார்த்து வரைஞ்சிட்டு இருந்த? உன்னோட டாக்டர் பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தது தானே? உன்னோட டாக்டர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? உங்களுக்கு அந்த டாக்டரை ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன 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 சொல்லுங்க? என்ன என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? இங்கே இரு. நான் போய் டாக்டர் கிட்ட கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ரிசல்ட் என்னாச்சு? Attorney Park Min Yong Siang, Prosecutor Officer. Lee Kwong Yu. நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு காசு செலவழிக்கிறதுல, இல்ல? இல்ல, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் உண்மையே இல்ல. ஓகே, அப்ப நீங்களே அந்த உண்மையை சொல்லிடுங்க. நீங்க மிஸ்டர் ஜான் மூஆன மீட் பண்ணிருக்கீங்கல்ல? இது உங்களோட அசெட் ஸ்டேட்டஸோட டீடைல்ஸ். இது மட்டும் இல்ல, உங்களோட மற்ற அசெட் டீடைல்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னால் எடுக்க முடியும். ஆஸ்திரேலியால உங்க ஃபேமிலி பேர்ல இருக்கிறது. உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் உங்களை நம்புறேன். தேங்க் யூ. இவரை கைது பண்ணிடுங்க. உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இப்ப நான் சீல் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் குற்றவாளிங்க கூட டீலிங்கோ பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? வக்கீல் மேடம், நான் சொல்றதை கேளுங்க. ஆனா டீலர் சொல்றாங்க அவங்க கிட்ட 16 கிலோ மெட்டமாஃபெட்டமைன் இருந்துச்சுன்னு. அப்ப நான் அரெஸ்ட் பண்றப்போ 1 கிலோ காணாம போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல போகும். மிஸ்டர் ஜான் அவரோட டீம் எல்லாரையும் ஃபாலோ பண்றதை நீங்க நிறுத்துறீங்க. நம்ம கிட்ட இப்போ எவிடன்ஸ் இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆள் யாருன்னா அவங்க யார் யார்கிட்ட என்னென்ன ட்ரக்ஸ் வித்துருக்காங்கன்னு தான். ஓகே. நல்லதா போச்சு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இங்க இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது. இப்ப நாங்க உங்களை கைது செய்ய போறோம். இல்லீகல் அக்வைசேஷன் பண்ணதுக்கும் ட்ரக்ஸ் வித்ததுக்கும். என்னாச்சு? இப்ப என்ன சொன்ன நீ?
நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன், இது அந்த ட்ரெஸ் தானா? நீ இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்த, நீ உன் தேவைக்காகவா பண்ணிட்டு இருந்த? முதல்ல என்கிட்ட சொல்லு, இது உண்மைதானே? இல்லை. உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணியிருந்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? யூ டாங் ஜூங் பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? அவன் நவம்பர் 2012 பிலிப்பைன்ஸ் போயிருக்கான் மேடம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிடெக்டர் ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஓகே மேம். நீ சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது. உனக்கே நல்லா தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ எல்லா விஷயத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமா என்ன? நான் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஜாயங் ஸ்கூலோட ஃபவுண்டேஷன் டைரக்டர் லீ கான் ஜூ கைது செய்யப்பட்டாங்க. அப்படியா சொல்கிறீங்க? அதாவது பாக்யாங் சூன்னு ஒரு பொண்ணு, அவளை 10 வருஷத்துக்கு முன்னாடி லீ காங் ஜூ ரேப் பண்ணிட்டான். அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுது. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆள் அந்த பொண்ணுக்காக $200 மில்லியன் அந்த பொண்ணுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு, அவளோட சர்ஜரிக்காக. லீ காங் சூங்க கைது செய்யறதுக்கு முன்னாடி அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட்டை யாரோ எடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் வந்து அது எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா யாங் சுங்கோட சர்ஜரிக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதை உன்னால எனக்கு புரிய வைக்க முடியுமா? நீ சொல்றதை வச்சுதான் என்னால் முடிவெடுக்கவே முடியும். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நீ இப்போ என்ன சொல்ல வர? அவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னா நீ சொல்றதை நான் கேட்கணுமா என்ன? உனக்கு அப்படிதான் தோணுதா என்ன? நீ ரொம்ப நேர்மையான ஆளு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்லை, நீ சொல்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப நியாயமானவர்களாம் கிடையாது. நான் சில நேரங்கள் நினைக்கிறது உண்டு, யாராவது இந்த உலகத்தில் என்ன மாதிரியே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அப்படின்னா உன்னோட பிளான் எப்போ வரையும் ஒர்க் அவுட் ஆகும் நீ நினைக்கிற? இந்த உலகம் என்ன மாதிரி இருக்கிறதுனால இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் மாறுது மிஸ் பார்க். அப்புறம் வக்கீல் மேடம், எப்பவும் வழி மாறிடாதீங்க.